கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனம் ஈஸியா சொல்லலாம், ஆனா கஷ்டத்தின் மத்தியில் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது இன்னைக்கு சொன்னாங்க. ஒரு பக்கம் இருதயம் ஆண்டவரை சோத்தரித்தா கூட அடுத்த நிமிஷம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருதயம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தா கூட அடுத்த நிமிஷம் ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே சொன்னாங்க. இதுதான் நம்முடைய ஹியூமன் டெண்டன்சி. ஆனால் கர்த்தர் நல்லவர். அவர் நம்ம ருசித்து பார்க்கும்போது அவர் நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் கைவிடாத தேவனாக. ஆமென், ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த போகிறோம். வேதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி அருமையாக சொல்கிறார், அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவர் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவிலே களி கூற கடவுள்கள். எனவே இந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கலாம் மகிழவும் களி கூறவும் ஆண்டவரை மனதார துதிக்கிறோம். நம்ம போயிடும். எனக்கு ஒரு நிமிஷம் இருந்த இடத்துல எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உண்மை நோக்கி நான் பார்க்கிறேன் சாமி, நான் உண்மை துதிக்க, நான் உண்மை ஸ்தோத்திரிக்க, உண்மை ஆராதிக்க எனக்கு இந்த ஒரு தருணத்தை கொடுத்தீங்களாப்பா. எனக்கு ஒரு நல்ல சாட்சியை கேட்டோம். இந்த சாட்சி போல எத்தனை நாள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்துருக்கிறோம்ப்பா. எத்தனை கண்ணீரின் அனுபவத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை வேதனை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை துன்பத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களை மறவாமல் நினைச்சிங்களப்பா, மறவாமல் நினைச்சிங்களா ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடுவாய், அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நீ என் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, பெண்கள் திருப்பணியை நினைவு கூறுதல் கொண்டாடுதலும் என்ற நாளில் இந்த அருமையான பெண் வேதனையோடு தேவனத்தில் வந்தார். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டார். அவர் பாதத்தில் விழுந்து கர்த்தர் தனக்கு செய்ததை அவருக்கு முன்பதாகவும் ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியாய் சொன்னது போல, ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை நினைத்து நான் மனதார சொத்திரிக்க போற ஆண்டவரே, நான் மனதார துதிக்க போற ஆண்டவரே. ஆவியானவரே, என்னை வழிநடத்துங்கப்பா. என்னுடைய கட்டுகளை, என்னுடைய சிறையிருப்புகளை மாற்று ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரை உண்மை துதிக்க, உண்மை ஸ்தோத்திரிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே சொல்லி கேட்போமா. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிற ஆண்டவர் முன்பதாக எல்லா தேவதூதர்களும் பணிந்து குனிந்து அவரே மகிமையும் மாட்சிமையும் கனத்தையும் சதா காலங்களில் உண்டாக தேவனு சொல்லி ஆர்ப்பரித்தான்னு சொல்லிப்பாங்க. எனவே ஆண்டவரே, இந்த மகிமையுள்ள தேவனை நான் மனதார ஆர்ப்பரிக்க ஸ்தோத்திரிக்க என்னை பயன்படுத்தும் சுவாமி, என்னை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைப்படுத்துவது. எல்லாரும் கரங்களை உற்சாகத்தை நாம் பாடுவோம். Thank you Jesus. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் துதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் துதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே ஆவினில் முழங்கிடுவே. முழங்கால் யாவுமே ஆவினில் முழங்கிடுவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே என்றும் தொழுகிறோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தினார் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தினார் என்றும் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. ஆமென். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நன்றி ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவரே. அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவரே. அகமகிழ்ந்ததுமே துதியில் புகழ்ந்ததுமே மகிமைப்படுத்ததுமே துதியில் புகழ்ந்ததுமே. ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்ச்சியோடு நாம் சொல்கிறோம். எனவே எல்லாரும் வாயிலிருக்கிறது எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தை ஒருமுகப்படுத்தி நம்ம மனநிறைவோடு ஆண்டவரை சொத்திருக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஆராதனை விடையிலப்பா ஒரு அருமையான ஒரு ஆராதனை சுவாமி. தேவன் நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள் செய்கிறவர் என்பதை அறிந்து பார்க்கிற ஒரு ஆராதனை பார்க்க. தேவன் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை சாட்சியாக கேட்கிற ஒரு மகிமையின் ஆராதனை பார்க்க. தேவனை நோக்கி பார்க்கிற ஒருத்தரையும் அவர் வெட்கப்பட்டு போக விட்டதே இல்லை சுவாமி. ஆண்டவரே இன்னைக்கு யாரும் எனக்கு கண்ணீரோடு வந்திருந்தாலும் துன்பத்தோடு வந்திருந்தாலும் வேதனையோடு வந்திருந்தாலும் பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கேள்விக்குறியோடு வந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரே உடைய பிரசனத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உடைய பிரசனத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிற சுவாமி. உண்மை மனதார சொத்திருக்கிறவப்பா. நீர் அற்புதங்களை செய்கிறவரப்பா. அதிசயங்களை நடப்பிக்கிறவர் சுவாமி. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. நீரே மகத்துவமானவரப்பா. உமக்கு முன்பதாக நான் நிற்கிறோம் சுவாமி. உமக்கு முன்பதாக நான் நிற்கிறோம் அப்பா. உடைய இமைகளை சோதித்து அறிகிறதப்பா.
கண்ணின் கண்ணீருக்கு நீ பதில் தருகிற தேவன் சுவாமி. எத்தனையோ பேர் பொறுத்தனையோடு கூட இன்னைக்கு நின்றுகிறார். ஒருவேளை ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மை செய்தார் என்றால் நான் அந்த ஆளுகளை நான் சாட்சி சொல்லி நின்றுகிறார். ஆண்டவரே உடைய கருத்தில் உடைய சுவாமி, ஆண்டவரே எங்களை தேடி வந்து எங்களை மீட்கிறவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே உலகத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷனுடைய புரியும் உண்டாவதாக சொல்லியிருப்பா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இருக்கிறது. எல்லா மகிமை துதிகள் நாங்கள் இருப்பேன் என் கிருபை தருகிறார். எல்லா வயலத்தில் சோதரிப்போமா. ஆண்டவர் நமக்கு நடத்தின எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு பாராட்டுவத எல்லா காரியங்களும் நினைப்போம். ஆண்டவரை மனதார சோதரிப்போம். கடைகள் மத்தியில் நம்ம இருந்தாலும் கூட ஆண்டவர் கடைகளை மாற்றுகிற தேவனாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவரை ஆண்டவருக்கு நன்றியோடு சோதரிப்போமா. எல்லாரும் சோதரிப்போம், எல்லாரும் சோதரிப்போம். ஆண்டவரை இன்னைக்கு நான் மகிழ்ச்சியோடு நான் சோதரிக்கிறப்பா. தேவனை மன நிறைவோடு நான் சோதரிக்கிறேன் சுவாமி. இப்படி தேவனை ஆராதிக்க பாக்கியத்தை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பான்னு சொல்லி எல்லாரும் சோதரிப்போமா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். என் வாரங்கள் எல்லாம் பார்த்து நான் நிறைவேற்கிறோம். என் தேவைகள் எல்லாம் பார்த்து நான் இறக்கி வைக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே எங்கள் கண்களை கண்ணீருக்கும் எங்கள் காலங்களை இடலுக்கு தப்புவிக்கிற தேவன் நீங்கள் பார்த்து. ஆண்டவரே என் கால் சறுக்குகிறது சொல்லப்படுதெல்லாம் ஆண்டவரே உடைய கிருபையை தாங்கிட்டு சொல்கிறார் சுவாமி. எனக்கு யாரெல்லாம் என் வாழ்க்கையில் தடுமாறுகிறேனோ, என் வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்கிறோம், ஆண்டவரே உடைய கிருபையை தாங்கட்டும் சொல்லுவோம். ஆண்டவரே உடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே சொல்லுவோம். ஆண்டவரே அந்த தேவனுக்கு நான் மகிமையை நான் செலுத்துறப்பா, அந்த தேவனுக்கு நான் மகிமையை நான் செலுத்துறேன். நீ வாழ்க என்று சொல்லி அந்த ஆண்டவரை நான் ஆசீர்வாதமாக ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே சொல்லி கேட்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறது என்ன எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். எத்தனை கஷ்டம், எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனையில போனவாரம் வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கடிப்போடு ஆண்டவர் ஆலயத்தில் பாட வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு கண்ணீரோடு கூட நிற்கலாம், நாளைக்கு துதியின் சந்தத்தோடு தேவாலயத்துக்குள் அவர் நம்மை பிறகு சீக்கிரம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டுடைய சமத்தை நம்ம ஒரு விஷயம் காட்டி தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவருக்கே நான் மகிமை செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த துதி நாராதனை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க 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 சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 உன் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன்.
நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். நன்றியம் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியம் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ, இயேசு உன் முன்னே செல்கிறார். விசுவாசிப்போமா? எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ, இயேசு உன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இணைந்து விடுவோம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இணைந்து விடுவோம். ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமத்துல இருக்கிறோம். நீங்க நம்ம ஆண்டவருடைய சமத்துல இருப்போம். அப்பா, எதையும் கொடுத்து இருக்கிறது நான் நினைக்கிறேன் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. நீரே என்னை உண்டாக்கினவர் சுவாமி. நீரே என்னை உருவாக்கினவர் ஆண்டவர். நீரே என்னை காண்கிற தேவன் சுவாமி. நீரை கரம் பிடிக்கிற ஆண்டவர் ஆண்டவர். கண்ணீரோடு வருவது நான் கண்ணீரை துடைக்கிற உன்னதமான தேவன். சகல ஆதரின் தேவனே உண்மை சொல்லிருக்கிறோம். ஆண்டுடைய சமுதிரம், ஆண்டுடைய சமுதிரம் உடைய இதயத்தோடே யாரே வேதனையோடு வந்தார். அதுவே எனக்கு நம்பிக்கை தானப்பா. அதுவே எனக்கு நம்பிக்கை தான் சாமி. என் கடவுளியாக என்னை கண்மலை மேல நிறுத்துக்காரர்களே சொல்லி கேட்கணும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உடைய அதிசயங்களை காணப்படவே சொல்லியிருக்கிறார். அற்புதங்களை காணப்படவே சொல்லியிருக்கிறார். கசந்த வாரமை மதுரமாக்கவே சொல்லியிருக்கிறார். முடிந்து போன வாழ்க்கையை தோங்க வைப்பேன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவனாயிருக்கிறார். அவரே சர்வத்தை சிருஷ்டித்தார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அது ஆகட்டும் சொல்லி கேட்கு. என் வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லுங்க சாமி, என் துன்பமெல்லாம் நிக்கட்டும் சொல்லுங்க. அவர் அற்புதங்களை செய்கிறது. அந்த உன்னதமான தேவனுடைய சமூகத்தில் அதை தாழ்த்தி அர்ப்பணித்து அதுவே என்னை அர்ப்பணிக்கிறார்கள். என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். என் பிரச்சனையை நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நீரே சர்வ சிருஷ்டிக்கு நிஜமானப்பா. நீ வழிபடுத்தின தேவ சுவாமி. விசுவாசத்தோடு ஒரு காதல் அன்னைக்கு அருமையான பெண்மணி விசுவாசத்தோடு ஆண்டவரை சமத்துவம் 12 வருடமாய் பெரும்பாடுகள். ஆனால் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்.
ஆண்டவரே நம்முடைய வஸ்திரத்தை தொட்டு இருக்கிறப்பா சொல்றவெல்லாம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். உன் கண்களை கண்ணீருக்கும் உன் காலங்களை இடலுக்கு தான் தூக்கிக்கிற தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டு அன்றைக்கு போவாஸ் தன்னுடைய வஸ்திரங்களால் அவரை மூடினது போல ஆண்டவரே மகிமையை என்னை மூடிட்ட ஆண்டவரே சொல்லி கேட்போம். அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லுவோம். அந்த சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவராகிய தேவனுடைய கருத்துல நான் அப்படியே பார்த்தேன். அன்னைக்கு போவாஸ் வந்து அப்படியே அரவணைக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்னது போல, நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்னது போல ஆண்டவர் நம்மை கருப்பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வல்லாண்டவருடைய கருத்துல நம்ம ஒரு விஷயமே காட்டுவோம். கர்த்தர் தேவன் ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னதங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே உங்களை அர்ப்பணிக்கிற சுவாமியை சொல்லி இந்த புதிய நாளாக சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை சொத்தரிப்போம், காற்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை சொத்தரிப்போம், என்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி நீரே மகிமை நிறைந்தவர், நீரே மாட்சிமை நிறைந்தவர், நீரே அதிசயங்களை செய்கிறவரப்பா. சபையின் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கட்டி ஆசீர்வதிப்பீராக, அவருடைய அபிஷேகத்தை நிரப்புவீராக, பாத்திரங்கள் நிரப்பி வழியை கிருபை செய்கிறாங்க, பத்திய ஆயத்தப்படுத்துவீராக, தலைகளை இணையாக அபிஷேகம் செய்கிறாங்க. நல்ல கருத்துக்கள் ஒப்படைக்கிற சுவாமி, சமாதானத்தின் தேவன், ஆறுதல் தேவன் இவர்களை பலப்படுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் அப்படியே பார்ப்போம். பெண்களுடைய திருப்பணியை நினைவு கூறுகிற இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருக்கிறோம். அன்றைக்கு அந்த பெண்மணி கர்த்தருடைய பார்வையில் மறைந்திருக்கவில்லை. ஆமென். இன்றைக்கும் நாமும் ஆண்டவருக்கு முன்பாக மறைந்திருக்கவில்லை. ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாகவே இருக்கிறார். நம்மை காண்கிற தேவனிடத்துல ஆண்டவரை நீங்க போதும் சுவாமின்னு சொல்லி அப்படி நாமே அர்ப்பணிப்போமா? இத்தனை மனிதர்கள் பார்த்தீனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை, உன்
உணர்ந்தீனையா உந்தனின் மாறான்பை மறவேனையா துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏலியாம் என்னை என்றும் மறவாதவர் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏலியாம் என்னை என்றும் மறவா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? துதி உமக்கே கனவுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனவுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆமாண்டவரே, உமக்கே எல்லா புகழும் எல்லா கணமும் உண்டாவதாக. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமென், ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாய் பெண்களின் திருப்பணியை நினைவு கூறுதல், அவர்களுடைய திருப்பணியை கொண்டாடுதல். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஏன் நாம் பெண்களின் திருப்பணியை நினைவு கூற வேண்டும், ஏன் நாம் பெண்களின் திருப்பணியை கொண்டாட வேண்டும்? ஏன் என்று சொன்னால், ஆண்களும் தான் திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்களே, ஆண்களும் தான் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்களே. ஆனால் ஏன் நம்மளுடைய சினாடிலிருந்து, நம்மளுடைய டிஎம்என்ஆர்லேருந்து நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தலைப்பு, ஏன் பெண்களின் திருப்பணியை நினைவு கூற வேண்டும், ஏன் பெண்களின் திருப்பணியை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், யூத பாரம்பரியத்தின்படி தந்தை வழி சமூகத்தில் யூதராய் இருந்த சீமோன் தபுவார் என்பவர் சொல்லுகிறார், பெண்களை அந்த காலகட்டத்தில் எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இரண்டாம் படைப்பாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் அவர்களை ஆணும் பெண்ணுமாகவே படைத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒருவேளை பெண்ணும் ஆணுமாக படைத்தான்னு சொன்னால் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆணும் பெண்ணுமாகவே படைத்தார். இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது, பெண்களை பார்க்கும் பொழுதே இரண்டாம் தரம் படைப்பாகவே பார்க்கிற சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம், உண்மை கட்டாயம். அந்த காலகட்டத்தில் அது இருந்தது, அது இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கீழ்ப்படிதலும் அன்பும் சமமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கீழ்ப்படிதலும் அன்பும், இந்த வார்த்தை தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லும் பொழுது அந்த கீழ்ப்படிதலும் அன்பும் சரிசமமானது. ராமேன் சொல்லலாமா? ஆமென். அப்ப இரண்டாம் தரம் படைப்பாக சீமோன் தபுவார் சொல்லும்போது பெண்களை இரண்டாம் தர படைப்பாக பார்க்கிற ஒரு போங்கு. இரண்டாவது, அவர்கள் கணவன் சொல்லுவதை எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்கிற ஒரு காரியம். அடுத்து, அவருக்கு நிரந்தர அடிமையாக இருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில், இப்போ மாறி இருக்கிறது, அவருக்கு நிரந்தர அடிமையாக இருக்க வேண்டும். அடுத்து,
அவங்க சொல்றாங்க, தன்னிலே பலமற்றவர்களாக பெண்கள் பார்க்கப்பட்டார்கள். எனவே பெண்களை குறித்து அநேக காரியங்களை பேசுவதில்லை. இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை நம்மளுக்கு மகிழ்விக்கும் அண்ணாவாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது அந்த பெண்மணி தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்ப திருமறையில் மறைந்திருக்கிற பெண்மணிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுடைய திருப்பணிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை மிக ஒரு அழகான ஒரு திருச்சபை. இந்த ஆலய ஆராதனையை பார்க்கும்போதே பெண்களின் திருப்பணியை கொண்டாடுவதும் நினைவு கூறுவதும் சரியாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்சியாக கேட்கும் போதும் ஒரு பெண்ணின் மூலமாக, ஒரு அம்மா மூலமாக ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். அடுத்து காட்டேஜ் ப்ரேயருக்கு சொல்லும்போது, ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யும் போது யாரை சொன்னாங்க? ஒரு பெண்மணியை சொன்னாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்களா, நம்மளுடைய திருச்சபை பொறுத்த வரைக்கும் கொயராக இருக்கட்டும், யூத்தாக இருக்கட்டும், திருச்சபையின் பணிகளாக இருக்கட்டும், ஆண்டவர் அநேக பெண்மணிகளை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அப்போது நம்மளுடைய ஊழியமும் அப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது ஆண்டவர் நம்முடைய திருச்சபை சரியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது அவர்களை நினைவு கூறும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எதை நாம் நினைவு கூற வேண்டும்? இன்றும் பெண்களுடைய திருப்பணி மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மறக்கடிக்கப்பட்டிருக்கிற திருப்பணியை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம், கொண்டாட அழைக்கப்படுகிறோம். ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை நான் வாசித்து கொண்டிருந்தேன். பண்டித ராமாபாய் 1852 இருந்து 1922 வரைக்கும் வாழ்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, தேவனுக்காக முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வில் எந்த பயமும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை, எந்த மன வருத்தமும் இல்லை. ஆமென். தேவனுக்காக முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் எந்த பயமும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை, எந்த மன வருத்தமும் இல்லை. அப்போ இழப்புகளை தாண்டி, மன வருத்தத்தை தாண்டி, பயத்தை தாண்டி ஆண்டவருடைய திருப்பணியை செய்த பெண்மணிகள் இந்த திருமறையில் இருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். அநேக நபர்களை நம்மால் காட்ட முடியும். முதலாவது நம்ம பார்க்கும்போது நிறைய பேர்த்த நான் சொல்லலை, ஆனால் நான் முக்கியமாக சில பேரை நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். மோசையை வளர்த்த மிரியாம், அவர்களை உருவாக்கின பார்வோனுடைய மகள். அவங்க ஒரு சிறந்த திருப்பணியாளராய் பார்க்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலர்களை காப்பாற்றிய, இஸ்ரவேலர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கிறது. யாரு? சிப்பிராள், பூவாள். அப்போ அவங்களுடைய திருப்பணியை நம்மால் மறக்க முடியாது. இப்படி ஒவ்வொருவர்களையும் நம்ம பார்க்க முடியும். சாமுவேலை அர்ப்பணித்த அன்னாள் அம்மா. அப்ப மோசையை உருவாக்கின மிரியாமாக இருக்கட்டும், பார்வோனுடைய மகனாக இருக்கட்டும், அடுத்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றிய சிப்பிராள் பூவாளாக இருக்கட்டும், சாமுவேலை அர்ப்பணித்த அண்ணலாக இருக்கட்டும், ஆண்டவருக்காக திருப்பணி செய்தார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அடுத்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தரின் மூலமாய், கர்த்தரால யூத சமுதாயத்திற்கே மிகப்பெரிய விடுதலை யார் மூலமா கிடைச்சிச்சு? எஸ்தர் மூலமாக கிடைச்சிச்சு. நியாயாதிபதியாய் இருந்த டெபோரா மூலமாய் சமூகத்தில் மிகப்பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். இந்த பெயரெல்லாம் மறக்கக்கூடாது. அப்போ நம்ம எஸ்தரை மறக்கக்கூடாது, டெபோராலை நாம் மறக்கக்கூடாது, அன்னாள் அம்மாவை மறக்கக்கூடாது, சிப்பிராள் பூவாளை மறக்கக்கூடாது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் மிரியாம் அம்மாவை மறக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு நம்ம வாசிக்கும் போது நம்ம ரொம்ப இவன் வாசிடுறோம். தயவு செய்து பைபிள் வாசிக்கும் போது அவர் என்று வாசிக்க வேண்டும். நம்ம பைபிளில் அவள், நம்மளுடைய பாட்டியையோ நம்மளுடைய கொள்ளு பாட்டியையோ அவன் நம்ம சொல்லுவோமா? நம்ம பைபிள் வாசிக்கும் போது கூட அவங்களுக்கு நம்ம எவ்வளோ தூரம் கனத்தை கொடுக்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் மரியாள் செய்தால் இல்லை இல்லை, ஆண்டவர் அவர்களை மேன்மையாக பார்க்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசுவின் காலகட்டத்தில் தன்னைத்தானே அர்ப்பணித்த, அடிமையாக அர்ப்பணித்த அவர் சொல்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. யார்? முதல் நபர் மரியாள். இதோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? பாக்கியவதி
என்பார்கள். அப்போ மரியாளுடைய அர்ப்பணிப்பு மிகச் சிறந்ததாக இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் முதல் அர்ப்பணியாளர் யாருன்னு சொன்னா, மிகச்சிறந்த அர்ப்பணியாளர் சமாரிய பெண். சமாரிய பெண்ணினுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. இன்றைக்கு நம்ம பெண்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்ப்பதில்லை என்பது உண்மை. ஆண்டவர் அவங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்தார். இங்க பாருங்களேன், ஆண்டவருடைய திட்டமே வேற, ஆண்டவருடைய நோக்கமே வேற, ஆண்டவருடைய பார்வையே வேற. யூத ரபிமார்கள் சரிங்களா, பெண்களை மதிக்கவே மாட்டார்கள். ஆனால் பெண்களுக்கு கல்வியும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் யூத ரபியின் பக்கத்துல உட்கார்ந்து கற்றுக்கொண்ட நபர் யாரு? மரியாள். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூத ரபியாக பார்த்தார்கள். அப்போ அவங்க எல்லா விதமான தடைகளையும் தாண்டி, எல்லா விதமான கவலைகளையும் தாண்டி, எல்லா விதமான இழப்புகளை தாண்டி, எல்லா விதமான மன வருத்தத்தையும் தாண்டி, எல்லா விதமான பயத்தையும் தாண்டி ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பெண்மணிகளை எல்லாம் மறந்து விடவே கூடாது. அடுத்து அப்போஸ்தலர் காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் லீதியாள். லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? திறந்தார். லீதியாளின் மூலமாக ஒரு சபையே உருவானது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட 2ஆம் பகுதி பிலிப்பியர் அவங்க இல்லத்தில் நடந்தது. அப்போ அந்த சபையை நம்ம நினைவு கூறும் போதெல்லாம் லீதியாளை மறக்கவே கூடாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில திருமறையில் மறைந்திருக்கின்ற பெண்மணிகளை நாம் எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு காரியத்தை நம்ம உண்மையாகவே ஒத்துக்கொள்ள வேண்டும். பெண்களை குறித்து பேசும்போது ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியமாக மறந்துடவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. ஆண்கள் எல்லாம் பயந்து போய் எங்க இருந்தாங்க? வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அது உண்மை. இதுதான் நிதர்சனம். ஆண்கள் எல்லாம் பயந்து கொண்டு கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கும்போது போய் கல்லறையை பார்த்தது யாரு? பெண்கள். அப்போ பெண்கள் எவ்வளவு தைரியமாக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தாயாக, சகோதரியாக, தோழியாக, மனைவியாக, எல்லா சூழலிலும் நம் கூட இருக்கிற பெண்மணியை திருப்பணியாளராக நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அவர்களை நம்முடைய கண்கள் எப்படி பார்க்கிறது கொண்டிருக்கு. மெக்சிகோல ஒரு சிறுமி இருந்தாங்க. அந்த சிறுமி கருப்பின சிறுமி. அந்த சிறுமி சண்டே ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஒரு வெள்ளைக்கார சிறுமியுடைய நட்பு கிடைக்கிறது. ஆனால் தயங்கி தயங்கி சண்டே ஸ்கூலுக்கு கூட போறாங்க. அங்க போன உடனே நல்லா கவனிக்கணும், அந்த மெக்சிகோ சிறுமி ஒதுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். உட்கார்ந்து இருக்கும் போதே கருப்பின சிறுமி பக்கத்துல யாருமே வரல. இன்றைக்கு நம்மளுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கிறது. யார் சிறந்தவராக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் உட்காரதை நம்ம விரும்புகிறோம். யார் சிறப்பாக இருக்கிறார்களோ, டேலண்டோடு இருக்கிறார்களோ, தாளந்தோடு இருக்கிறார்களோ அவங்க பக்கத்தில் உட்காருவோம். இங்கே கருப்பின சிறுமியை வெள்ளைக்கார சிறுமிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண்கள் சிறு வயதிலிருந்தே ஒதுக்கப்படுகிறார்கள், சிறு வயதிலிருந்தே புறக்கணிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட போய் இந்த கருப்பின சிறுமி கேட்டுச்சான். என்ன கேட்டுச்சான்? அம்மா, இப்படி எல்லாருமே ஒதுக்குறாங்களே, இயேசு கிறிஸ்து என்னை ஒதுக்குவாரா? இயேசு கிறிஸ்து என்னை புறக்கணிப்பாரா? அவங்க சொன்னாங்களாம், இயேசு கிறிஸ்து உன்னை புறக்கணிப்பதில்லை. அன்றைக்கு அந்த மெக்சிகோ சிறுமி இயேசு கிறிஸ்து தன்னை புறக்கணிப்பதில்லை என்கிற செய்தியை தன்னுடைய மெக்சிகோவில் இருக்கிற அந்த கருப்பின சிறுமிகள் இன்னும் 4 பேருக்கு போய் சொல்லி அந்த பிள்ளைகளை எல்லாம் சண்டே ஸ்கூல் கூட்டிட்டு வந்தாங்களாம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஊழியம் எங்கே இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? பெண்களுடைய வாழ்வு தடைகளிலிருந்து ஆரம்பிக்கிறது, கவலைகளிலிருந்து ஆரம்பிக்கிறது. அவர்களுடைய திருப்பணியே அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. எல்லாமே இருந்து. நீங்க லூக்கா 8ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதுல முதல் 3 வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிக்கிறீங்களா? லூக்கா 8. ம் ம் ம்
அந்த பெண்மணிகளை குறித்து எவ்வளோ அழகாக போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தவங்களுடைய பெயரும் லூக்கா எழுதுகிறார் என்று சொன்னால் அவ்வளவு எவ்வளவு தூரம் அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லூக்கால பெண்மணிகளுக்கு அநேக காரியத்தை அவர் முக்கியத்துவம் படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கும் இந்த லூக்கா சொல்லுகின்ற இந்த 3 விதமான பெண்மணிகளை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். அதை நான் எதை சொல்ல வந்தேனோ அதே தான் ஐயாவும் ஒர்ஷிப்பில் சொன்னாங்க. அதுதான் சாட்சியிலையும் நடந்தது. அதுதான் காட்டேஜ் பிரேயர் மூலமாகவும் நடந்தது. அப்போது ஆண்டவர் இன்னைக்கு எதை சொல்ல வராரோ அதை நிச்சயமாய் நம்ம கூட பேச அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நல்லா கவனிக்கணும். லூக்கா ரொம்ப அழகா தன்னுடைய உடைமைகளால் திருவிவிலியத்தில் ரொம்ப அழகா இருக்கிறது. கர்த்தருக்கு பணிவிடை செய்தார்கள். எப்படி போட்டிருக்கு? கர்த்தருக்கு பணிவிடை செய்தார்கள். திருப்பணி என்பது என்ன என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய மேடைகளில் பேசுவது அல்ல, மிகப்பெரிய காரியத்தில் செய்கிறது அல்ல. நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் திருப்பணி என்பது அது மட்டும் அல்ல. திருப்பணி என்பது என்ன, குறிப்பாய் பெண்களின் திருப்பணி என்பது என்ன, அதில் நம்ம பார்க்கும்போது முதல் காரியம் பெண்களுடைய திருப்பணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நான் 3யுமே இந்த லூக்காலேருந்து தான் எடுக்கிறேன். முதல் காரியம் லூக்கா 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இவங்களை பற்றி கொஞ்சம் தான் இருக்குது பைபிளில். லூக்கா 2வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ம் ம் அவங்களுக்கு எத்தனை வயசா எல்லாரும் சொல்லுங்க? ஏறக்குறைய 84 வயது. தொடர்ந்து வாசிங்கம்மா. ம் போதுமா? அவங்க செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை, தேவாலயத்தை விட்டு நீங்காமல். எல்லாம் சத்தமாக சொல்லுவோமா? தேவாலயத்தை விட்டு நீங்காமல். அப்போது திருப்பணியில் சில படிநிலைகள் இருக்கிறது. திருப்பணியை செய்யணும்னா கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வது தான் திருப்பணி. அல்லேலூயா. அப்போது கர்த்தரின் பிரசன்னத்தை உணரணும். கர்த்தருடைய பிரசன்னத்தை தேவாலயத்தில் உணர முடியும்னு சொல்லி ஆசிரியர் குலத்தில் இருந்த பானுவேல் அன்புடைய மகள் அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம சொல்லும் போதே 84 வயது, 84 வயதில் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ரட்சிப்புண்டாக காத்திருக்கிற, மீட்புக்காக காத்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரை குறித்து பேசினார். டிக்ளேர் பண்ணுறாரு. டோல்டு இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதில் வாசிக்கும் போது டிக்ளேர், ப்ரொக்ளைம், எத்தனையோ வார்த்தை. அவங்களுடைய பணி மிகச்சிறந்த பணியாக இருந்தது, தேவாலயத்தை விட்டு நீங்காமல். அப்போ திருப்பணி தேவாலயத்திலையும் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அப்போ சபையிலும் இருக்கும். சின்ன காரியம் செஞ்சால் கூட ஆண்டவருடைய பார்வையில் அது மிகப்பெரிய திருப்பணியாக பார்க்கப்படுகிறது. வயது தடையாக இருக்கவில்லை. இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டில் நம்ம உட்காந்துருப்போம், வயது கம்மியாக இருக்கும். இன்றைக்கு பெண்மணிகள் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு. நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது தேவாலயத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? தேவாலயத்தை விட்டு நீங்காமல். அவங்களுக்கு அந்த வயதில் என்னென்ன தடைகள் வந்திருக்கும் தெரியுமா? வயது தடைகள் வந்துருச்சுன்னா, ஒரு தடைன்னு சொல்லிட்டாலே வாழ்க்கையின் நம்பிக்கை குலைச்சி போடுறது தான் தடை. அதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்கல. அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம்லாம் இல்லை. இனி என்ன நடக்க போகுது அதை குறித்து சோர்வு. 84 வயதில் எவ்வளவு சோர்வு இருந்திருக்கும். ஆனால் தயவு செய்து இந்த பெண்மணியை குறித்து வச்சுக்கோங்க, இந்த அம்மாவை குறித்து வச்சுக்கோங்க. அண்ணாள் அம்மா, அந்த அம்மா குழந்தைக்காக ஏங்கி தேவாலயத்திற்கு வருவார். இந்த அண்ணாள் அம்மா எப்பொழுதும் தேவாலயத்தை விட்டு நீங்காமலே இருந்தார். அல்லேலூயா. அப்போது தேவாலயத்தை குறித்த வாஞ்சை, அது தாவீதின் ஒரு மிகப்பெரிய அனுபவம்.
தாவீது சொல்றாரு, எனக்கு தடைகள் வரும் பொழுது, எனக்கு போராட்டங்கள் வரும் பொழுது, எனக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும் பொழுது, தேவாலயம் எனக்கு பக்கத்தில் இருக்கும்போதே, தேவாலயம் எனக்கு அருகிலே இருக்கும் பொழுதே அந்த தேவாலயத்தை பயன்படுத்தி கொள்ளுகிற அனுபவம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதே திருப்பணி. அல்லேலூயா. அப்போ திருப்பணியை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் யாருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளணும்? கர்த்தருடைய பிரசனம் இல்லாமல் திருப்பணி செய்யவே முடியாது. யார் பேச முடியும்? யாராலையும் பாட முடியும்? யாராலையும் மெசேஜ் எடுக்க முடியும்? யார் ஒருவர் கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு செய்கிறார்களோ அந்த பணியின் பெயர் தான் திருப்பணி. அல்லேலூயா. கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வது. தாவீது சொல்றாரு, ஒன்றை நான் தேடுகிறேன், அதையே நான் வாஞ்சிக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யணும். கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பது. நீங்கள் காலை நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கும்போது சர்ச்சில் வந்து பாருங்கள், எத்தனையோ பேர் வந்து முழங்கால் படியிட்டு ஜோம் பண்ணிட்டு தான் அவங்களுடைய வேலைக்கு போகிறாங்க, காரியத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த தேவாலயத்தின் மேலே இருக்கிற ஒரு அன்பு, கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளணும்னா நான் தேவாலயத்தை விட்டு நீங்கக்கூடாது என்கிற ஒரு அழகான ஸ்டடியை, அழகான ஒரு லெசனை இந்த பெண்மணி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இரவும் பகலும் அந்த வார்த்தை போட்டிருக்கு. எப்படி இருந்தாங்களா? இரவும் பகலும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அப்போ தடைகள் வந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதே திருப்பணி. ஆமென். இன்னைக்கு நிறைய பெண்மணிகள் சர்ச்சுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, கணவன் தடுப்பாரு, பிள்ளைகள் தடுப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆசைப்படுறாங்க, வர முடியல. சீக்ரெட் கிறிஸ்டியனா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தேவாலயத்திற்கு வர முடியாமல், சர்ச்சுக்கு வர முடியாமல் எத்தனையோ பெண்மணிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஸ்லாக். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம வரும்போதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்வது, நான் கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள இங்கே வந்திருக்கிறேன். அப்போ திருப்பணி செய்யணும்னா கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ரொம்ப அழகான ஒரு காரியம், இதுவும் நமக்கு தெரிஞ்சது, அதுவும் லூக்கா தான் சொல்கிறாரு. லூக்கா அவர் சொல்லும்போது 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42 வரைக்கும் குறித்து வச்சுக்கோங்க, அதை வாசிக்க வேணாம். லூக்கா 10:38 42. என்ன சம்பவம் எல்லாரும் சொல்லுங்க? மார்த்தாள் மரியாள் சம்பவம். அப்போ ஆண்டவர் சொன்ன கடைசி வார்த்தை அந்த 42. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் பைபிள் வச்சுக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க, தயவுசெய்து எல்லாரும் பைபிள் எடுத்துக்கணும். எல்லாரும் எடுத்துக்கொண்டு 42வது வசனத்தை வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போ திருப்பணி என்பது கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாவற்றையும் துறப்பது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, சங்கீதம் 119 165, உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லையாம்? இடரல் இல்லை. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சங்கீதம் 119 107 சொல்லுகிறது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்ப நம்மை உயிர்ப்பிக்கிறது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். திருப்பணியை உடனே செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும், ஐயா இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதுதான் திருப்பணி. கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் திருப்பணி. மரியாளுக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தவங்க கவலைப்பட்டாங்க. யாரு? மார்த்தாள். இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கீடு பார்த்தீங்கன்னா யார் யார் ரொம்ப கவலைப்படுறாங்க, குறிப்பாக பெண்மணிகளை குறித்து சொல்லும்போது 40% நடக்காததை குறித்து கவலைப்படுகிற கூட்டம். எத்தனை சதவீதம்? 40% கவலை. இன்னைக்கு ஏன் என்னால் திருப்பணி செய்ய முடியல, ஏன் ஆண்டவருடைய வார்த்தையில கேட்க என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல? 40% நடக்காததை குறித்தே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம். அடுத்து 30% எதிர்காலத்தை குறித்த கவலை. ஃபர்ஸ்ட் நடக்காததை குறித்த கவலை, ரெண்டாவது
எதிர்காலத்தை குறித்த கவலை 30%, 12% சரீரத்தை குறித்த கவலை. எத்தனை சதவீதம் சொல்றாங்க? 12% சரீரத்தை குறித்து சொல்றாங்க. 10% மற்றவர்கள் என்னை என்ன நினைப்பாங்களோ நினைச்சுக்கிட்டே ஒருத்தவங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க. புரியுதா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இத்தனை சதவீதம் சொல்லுது. 40% நடக்காததை குறித்து, 30% எதிர்காலத்தை குறித்து, அடுத்து நம்ம பார்க்கும் 12% சரீரத்தை குறித்து, 10% மற்றவங்க என்னை என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சு. ஆனால் முறையான கவலை தான் 8% பேர் தான் முறையான கவலை. வசனம் சொல்லுகிறது, நாம் எதுக்கு கவலைப்படணும் தெரியுமா? ரட்சிப்பை குறித்த கவலைப்படணும். இன்னைக்கு என் பிள்ளை மனம் திரும்பலை, என்னுடைய கணவன் மனம் திரும்பலை, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அப்போ என்னுடைய ஆத்மா மாத்திரம் பாதாளத்துக்கு தப்பி வைக்கப்படக்கூடாது, என் குடும்பமும் தப்பு வைக்கப்பட வேண்டும் அல்லவா? மரியாள் மார்த்தாளுக்காகவும் சேர்த்து உட்காந்துருந்தாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமாம். இன்னைக்கு மார்த்தாள் ஒரு முறையான கவலையாக இருக்கலாம். ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கும்போது நம்ம குற்றப்படுத்தி விடுகிறோம். ஆனால் அது ஆண்டவரே உமக்காக செய்கிறேன், முறையான கவலையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போ 2வது, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே பெண்களால் திருப்பணி செய்ய முடியும். மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்து அமர்ந்து உட்கார்ந்திருந்தார். இன்னைக்கு என்னால் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்காக வர முடியுமா? எத்தனை கூட்டங்கள் நடக்கிறது, நம்மளுடைய திருச்சபையில் எத்தனை காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு வாஞ்சை இருந்தா ஓடி வருவாங்க. ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அழகான அந்த பெண்மணி மூலமாய், மரியாள் அம்மா மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போ அண்ணாள் அம்மா கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தாங்க, மரியாள் அம்மா கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. நீங்கள் நல்லா இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா லூக்கா தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நீங்கள் இந்த விதைக்காரன் ஓமையை 3 நூல்களும் சொல்லுகிறது. சமநோக்கு நற்செய்தி நூல்களான மத்தேயும் சொல்லுது, மார்க்கும் சொல்லுது, லூக்காவும் சொல்லுது. மத்தேயும் சொல்லும் போது நீங்கள் வார்த்தையை உணர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு, மார்க்கு சொல்லும் போது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் லூக்கா சொல்லும் போது தான் சொல்கிறாரு 8:15, லூக்கா 8:15, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. வசனத்தை கேட்குறாங்க, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வச்சு பாதுகாத்துட்டு பொறுமையோடு கூட என்ன கொடுப்பாங்களாம்? ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? லூக்கா தெளிவாக எழுதியிருக்கிறார். பொறுமையோடு பலன் கொடுக்கணும், திருப்பணி செய்ய வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கையை அறிக்கை செய்வது தான் திருப்பணி. ஆமே. அப்போது கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தரின் மீது உள்ள நம்பிக்கையை அறிக்கை செய்யணும். அதை செஞ்சவங்க தான் இன்னைக்கு லூக்கா 8 நம்ம வாசிக்க கேட்ட பகுதி. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பெரிய பாடுங்க, ரத்தப்போக்கு, பெரும்பாடு, கணவனால், குடும்பத்தால், சமூகத்தால், தேவாலயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. ஒன்று தெரியுமா? இந்த ரத்தப்போக்கு இருந்தால் சர்ச்சுக்கு வெளியே நின்று கூட ஜெபம் பண்ண முடியாதான். தேவாலயத்திற்கு வெளியில் நின்று கூட, தேவாலயத்திற்கு முன்னாடி கூட நின்றா நீ தீட்டு, நீ போயிடணும்னு சொல்லிடுவாங்களாம். நண்பர்களோடு கூட பழக முடியாது தீட்டுன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு முறையிலையும் தன்னுடைய தடைகளை தாண்டி என்னை எத்தனை பேர் மிதிச்சாலும் பரவாயில்ல. ரொம்ப அழகாக இருக்குல்ல? லூக்கா 8:43-48 எத்தனை பேர் என்னைய மிதிச்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது நான் உள்ளே போய் யாருடைய ஆடையை தொட்டுறணும், ஆண்டவருடைய ஆடையை தொட்டுறணும். அப்போது என்னுடைய நம்பிக்கையில் நான் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். என் நம்பிக்கை அறிக்கை செய்வது தான் மிகப்பெரிய திருப்பணி. இப்போது அவங்க தொட்டுட்டாங்க, ஆண்டவர் பெரிய விடுதலையை கொடுத்துட்டாரு, அற்புதத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அதுதான் மகிழ்விக்கும் அண்ணா வசனம். கொடுத்த உடனே
ஆண்டவருக்கு முன்னாடி எல்லா ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த சுகத்தை என்ன செஞ்சாங்க? அறிக்கை பண்ணாங்க, அறிவித்தார். அப்போ அறிக்கை பண்ணுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு செஞ்ச காரியத்தை நான் அறிக்கை பண்ணணும். அதுதான் இன்னைக்கு சாட்சியாகவும் நம்ம கேட்டோம். ஆண்டவர் மிக பெரியவர், அவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை அறிவிக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை மிகப்பெரிய திருப்பணியாளராய் பெண்களை மாத்திரமல்ல நம் அனைவரையும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கிபி 304 வாழ்ந்த மௌராவை பற்றி மாத்திரம் நான் சொல்லுகிறேன். திருச்சபை வரலாற்றில் மௌரா என்பவர் மறக்கப்படாதவர். ஏன் சொன்னா, தீமத்தேயு அவர் சபை உதவியாளராக இருக்கிறார், டீக்கனாக இருக்கிறார். அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர் ஆண்டவரை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி கிபி 304 இருந்த ரோம பேரரசன் சொல்லுகிறார், டயாக்லீஷன் சொல்லும்போது தீமோத்தேயு இந்த வேதத்தை விடவே இல்லையாம். கடவுளுடைய வார்த்தை அப்படி பிடித்து கொண்டே இருந்தாராம். இந்த தீமோத்தேயு சபை டீக்கனாக இருந்த தீமோத்தேயுவை 2 கண்களையும் பிடுங்கி விட்டார்கள். யாருடைய கண்ணை? தீமோத்தேயுடைய 2 கண்ணையும் பிடுங்கிட்டாங்க. இப்ப ஆண்டவரை மறுதலிக்க சொல்லணும். 3 நாளைக்கு முன்னாடி நிச்சயிக்கப்பட்ட மௌராவை அழைக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், மௌராவை அழைக்கிறார்கள். மௌராவை கூப்பிட்டு கல்யாணம் ஆகணும், தயவு செய்து தீமோத்தேயிட்ட பேசி யாரை மறுதலிக்க சொல்லு? ஆண்டவரை மறுதலிக்க சொல்லு. மௌரா கெஞ்சுகிறார், கதறுகிறார், உன்னுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு இருக்கிறது, உன்னை தலைகீழாக இங்கே தொங்கப்பட்டு இருக்கிறாய், தயவு செய்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ ஆண்டவரை என்ன செய்து விடு? மறுதலித்து விடு. மௌராவிடம் தீமோத்தேயு பேசினாராம். நல்லா கவனிக்கணும், நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு பொய்யானது. கிறிஸ்தவளாகிய நீ இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆண்டவருக்காக மரிக்க வேண்டும் என்று சொல்ல உடனே மௌரா அதே கணத்தில் நானும் தீமோத்தேயு கூட இணைந்து சாக விரும்புகிறேன் என்று சொன்னார். அவர் ஆமென் சொல்லலாமா? மௌராவையும் சேர்த்து நல்லா கவனிங்க, தீமோத்தேயு மௌராவையும் கிபி 304 சாம்பலாக்கி விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் சாம்பலாகவில்லை. இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். 2025 மௌராவை குறித்து பேசுகிறோம். தீமோத்தேயுனுடைய நம்பிக்கை மௌராவை அசைத்தது, மிகப்பெரிய திருப்பணியாளராக மாற்றியது. திருப்பணியாளர் என்பது இருக்கிற இடத்திலேயே சாதித்து காட்ட முடியும். இன்றைக்கு மௌராவை குறித்து நாம் பேசுகிறோம். நாம் இருக்கிற குடும்பத்தில், நாம் இருக்கிற தேவாலயத்தில், நாம் பணி செய்கிற இடத்துல ஆண்டவர் நம்மை திருப்பணியாளராக உருவாக்குவாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட தெளிவாக பேசினீர். கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து திருப்பணி செய்ய வேண்டும். கர்த்தரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் திருப்பணி செய்ய வேண்டும். எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்து திருப்பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர். எங்கள் வாழ்வில் செயல்படுத்த உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, யாரேனும் கண்ணீரோடு வந்திருந்தால் தேவன் தாமே அவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைத்து, நம்பிக்கை குறைவோடு வந்திருந்தால் அவருடைய புது பலத்தால் நம்பிக்கையினால் இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போய் வந்திருந்தால் ஆண்டவரே உடைய பலத்தால் இடைக்கட்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. வெளியூரில் பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காய், படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். அப்பா, கர்த்தர் நல்ல கிருபை பாராட்டுவீராக. திருமணத்திற்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். திருமணத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் நன்மையானவைகளை தருவீராக. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கற்பத்தின் கனியை சுமந்து பிரசவத்துக்கு நேராக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு சுகபலன் ஜீவனை தந்து சுகமான பிரசவத்தை அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூடப்பா
ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் பலவீனமாயிருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கிருபையாய் கண்ணோக்கி அவருடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகைக்காக திருச்சபை எடுக்கிற எல்லா சிறப்பு முயற்சிகளை ஆசீர்வதிங்க. ஏழைகளுக்காக நாங்கள் படைக்க இருக்கிற காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக வருகிற 19, 20, 21 தேதியில் நடைபெற இருக்கிற எங்களுடைய செப்டம்பர் கன்வென்ஷனுக்காக, அதன் சிறப்பு செய்தியாளர்களுக்காக, பருவகால சூழ்நிலைகளுக்காக, 6 மாவட்டங்களிலிருந்து வருகிற அனைத்து திருச்சபையின் பிள்ளைகளுக்காகவும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த 3 நாட்களிலும் உம்முடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து நல்ல பருவகால சூழ்நிலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, வெயிலுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. பருவ காலங்கள் மாறி போய் விட்டதப்பா. மழை காலத்தில் வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிறது சுவாமி. ஆயினும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது, எங்கள் கரங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறதப்பா. கர்த்தாவே, நல்ல மழையை தந்து தேசத்தை செழிப்பாக்குவீராக. ஆண்டவரே, நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும், நாங்கள் தாங்குகிற மிஷனரிகளையும், எங்களோடு இணைந்து பணியாற்றுகிற மிஷனரி குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் வெறுமையாய் அல்ல சுவாமி, தெய்வீக சமாதானத்தோடு கடந்து செல்ல ஆவியானவர் அருள் செய்யும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன்.